ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிவன். நான் தான் உங்கள் என்டிகே நிர்மல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்து பேச போகிற படம் பேர் தலைவன் தலைவி. தியேட்டரிக்கல் ரன்ல இருக்க படத்தை எடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணுறதுனால இந்த செக்மெண்ட்டோட பேர் மினி டாக்ஸ். ஆக்டர் விஜய் சேதுபதி அண்ட் ஆக்டர்ஸ் நித்யா மேனனோட நடிப்பில் வெளியே வந்திருக்க இந்த தலைவன் தலைவி படம் எப்படி இருக்குன்றதை தான் இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ரிவ்யூ மூலமாக தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம கண்டென்ட் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. நீங்க போடுற இந்த லைக் தான் நம்ம சேனல்ல இன்னும் வைடரா நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். இந்த தலைவன் தலைவி படத்தோட ஓவர்வியூ என்னன்னா, இந்த படத்தோட புரோட்டகானிஸ்டான விஜய் சேதுபதி ஒரு பரோட்டா மாஸ்டரா இருக்காரு. விஜய் சேதுபதி தன்னோட குடும்பத்தோட போய் இந்த படத்தோட ஃபீமேல் லீடான நித்யா மேனனை பொண்ணு கேட்க போறாரு. நித்யா மேனன் MBA வரைக்கும் படிச்சிருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்றதுக்காக தானும் MA படிச்சிருக்கிறத போய் சொல்லி ஓகே பண்ணிடுவாரு. இதுக்கிடையில நித்யா மேனனுக்கு அப்பப்போ பரோட்டா கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கிடையில விஜய் சேதுபதி ஒரு பரோட்டா மாஸ்டர்னு நித்யா மேனனோட வீட்டுல தெரிஞ்சிடும். ஆனாலும் நித்யா மேனன் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை கன்வின்ஸ் பண்ணி விஜய் சேதுபதியை கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதியோட ஃபேமிலிக்கும் நித்யா மேனனோட ஃபேமிலிக்கும் இடையில செட்டே ஆகாம இருக்கும். போக போக விஜய் சேதுபதிக்கும் நித்யா மேனனுக்கு இடையிலேயே பிரச்சனை ஆயிட்டு அவங்க 2 பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்றதும் விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் பழைய மாதிரி சந்தோஷமா வாழ்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதும் மீதி கதையா பண்ணியிருக்காங்க. இது ஒரு யூஷுவலான ஃபேமிலி என்டர்டைனர் தான். டைரக்டர் பாண்டிராஜ் கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை படங்களை எந்த ஸ்டைல பண்ணியிருந்தாரோ அதே ஸ்டைல தான் இந்த படத்தையும் பண்ணியிருக்காரு. ஆனா பயப்பட வேணாம், எதற்கும் துணிந்தவன் படம் மாதிரி இது வரவே இல்லை. இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. நீங்க போடுற அந்த லைக் தான் நம்ம வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்னா அது இந்த படத்தோட கேஸ்டிங் தான். எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி நித்யா மேனன் 2 பேருக்கு இடையில நல்ல கெமிஸ்ட்ரி கிரியேட் ஆயிருக்கு. ரொமான்ஸும் சரி, ஃபைட்டும் சரி, ரியலான கப்பிள்ஸ் இடையில நடக்கிற மாதிரியே பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ்னா அது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். இந்த படம் கதையா ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா கதை ஒரே இடத்துல ரிவால்வ் ஆகிற மாதிரி இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு இந்த கதை நகரவே இல்லை. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேரக்டா செகண்ட் ஹாஃப் பார்த்தா கூட உங்களுக்கு எங்கேயுமே ஜம்ப் பண்ண மாதிரியே தெரியாது. ஒரே மீட்டர்ல தான் படம் நகருது. படம் நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்ல, ஆனா கதையா அடுத்த கட்டத்துக்கு அது நகரவே இல்லை. இதுக்கு முன்னாடி டைரக்டர் பாண்டிராஜ் எடுத்த கடைக்குட்டி சிங்கமா இருக்கட்டும், நம்ம வீட்டு பிள்ளையா இருக்கட்டும், 2 படமும் காமெடியா ஸ்டார்ட் ஆகி ஒரு பிரச்சனையை நோக்கி நகரும். அதுக்கப்புறமா எமோஷனல் ட்ராக்குக்கு படம் நகரும். கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப நிறைவான ஒரு படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் நம்ம கொடுத்துரும். ஆனா இந்த தலைவன் தலைவி படம் பொறுத்த வரைக்கும் படம் ஸ்டார்ட் ஆகுறதெல்லாம் நல்லா காமெடியா தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா ப்ரீ கிளைமேக்ஸ்ல இருந்து தான் படம் எமோஷனலா கொண்டு போய் கிளைமேக்ஸ்ல சென்டிமெண்டா படத்தை முடிக்கிறாங்க. இவங்க நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி காட்டுற சீன்ஸ் எல்லாமே காமெடியா தான் பிரசென்ட் பண்ணிருக்காங்க. அதனாலயோ என்னவோ நமக்கு அதெல்லாமே ஃபன்னா தான் கன்வே ஆகுதே தவிர அது ஒரு பிரச்சனையா நமக்கு தோணவே இல்லை. மொத்தத்துல இந்த தலைவன் தலைவி படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஃபேமிலி என்டர்டைனர். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஃபேமிலியா இந்த படத்துக்கு போனீங்கன்னா ஒரு நல்ல படத்தை பார்த்த ஃபீலே உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை இந்த டைரக்டர் பாண்டிராஜோட முந்தைய படங்களான கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பா ஏமாந்துருவீங்க. இந்த வீடியோ மூலமா தான் நீங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம கண்டென்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. முடிஞ்சவங்க க்ளோசர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அதனால உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்ம கேட்டு வைந்த நல்ல ஆடியோ புக்ஸை நம்மளோட இன்ஸ்டா அக்கௌண்ட்ல தான் சஜஸ்ட் பண்ணுவோம். வேணும்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய். வீடியோ முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஏன் பிளாக் ஸ்கிரீனை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.